மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒண்ணு பசங்க எப்பவுமே என்கிட்ட கேக்குறது, மேம் மோட்டிவேஷன் கொடுங்க, எக்ஸாம்ஸ் வருது மேம், மோட்டிவேஷன் கொடுங்க, இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் எனக்கு வந்து என்னுடைய ஸ்கோர் ரேஞ்ச்ல இருந்து என்னோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணணும், எனக்கு இன்னும் நல்லா படிக்கணும், அது எனக்கு ஏதாவது மோட்டிவேஷன் கொடுங்க மேம், ஒரு மாதிரி தோணவே மாட்டேங்குது ப்ரொசீட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பசங்க எனக்கு வந்து கேக்குறீங்க. நான் பசங்களா மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நான் எந்த அளவுக்கு வெளியில இருந்து கொடுக்குறேன் அப்படிங்கறத தாண்டி நீங்க உங்களுக்குள்ள என்ன ஸ்டிமுலேட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி பசங்களா. ஸோ யூ ஆல் நோ தட் வெரி சயின்டிபிக்லி நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒரு சில ரீஜன்ஸ் தான் வந்து மோட்டிவேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு சில இமோஷன்ஸ் நமக்கு ட்ரிகர் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன், நம்ம வந்து படிக்கணும், நம்ம வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு உள்ளே இருந்து கிரியேட் ஆகுது. நான் இந்த மோட்டிவேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறத தாண்டி தினப்படி நீங்க நிறைய சின்ன சின்ன விஷயத்துல தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்னைய கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே அந்த மோட்டிவேஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஸோ என்னுடைய நோக்கம் வந்து டு டீச் யூ ஹவு டு ஃபைண்ட் திஸ் மோட்டிவேஷன் ஸோ தட் உங்களுக்கு நானோ இல்லை இன்னொரு டீச்சரோ வந்து ஒரு டிபெண்டன்சி கிடையாது for you to study and excel in your exams. Now 12th fail அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா. நான் அந்த 12th fail படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ சீன் நடக்கும் இல்லையா. சோ அப்ப அந்த இன்டர்வியூ சீன்ல வந்து என்ன சொல்லுவாங்க, நீ இதுக்கெல்லாம் தகுதியே இல்ல, கிளம்பி வெளியே போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா ஒருத்தர் முன்னாடியில இருந்து பேசும்பொழுது அந்த பர்சனுக்கு அந்த இடத்துல அந்த கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபீலிங் இருக்கும். நீங்க அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளவு விஷயங்களை தாண்டி அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வெளியில இருந்து மோட்டிவேஷன் தேடுறதை விட நமக்குள்ள ஒரு தைரியம், ஒரு மோட்டிவேஷன், ஒரு பவர் பேக்ட் ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இருந்தா மட்டும்தான் அவர் சொன்ன மாதிரி என்ன பதில் சொல்லியிருப்பாரு அவர் வந்து சொல்லுவாரு, எனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நீங்க ரொம்ப ப்ரிடாமினண்டா சொல்றீங்க, பட் இந்த ஒரு கப் வந்து கிளாஸ்ல செஞ்சாலும் சரி ஸ்டீல்ல செஞ்சாலும் சரி தண்ணி தானே. அப்ப இந்த தண்ணியே வந்து நீங்க ஸ்டீல் கிளாஸையும் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இல்ல தமிழ் தெரியுங்கிறத வச்சு நீங்க எப்படி என்னைய வந்து டிமோட்டிவேட் பண்ண போச்சு. சோ என்னால என்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ண முடியும் நோ மேட்டர் வாட் அப்படின்னு ரொம்ப தைரியமா ஒரு ஆன்சரை வந்து அந்த கேண்டிடேட் அங்க கொடுத்திருப்பாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களா, நம்மளோட தினசரி வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய பேர் நம்மள கட்டுப்பேத்துறதுக்குனே சுத்துவாங்க. ஓகே, இவங்க எல்லாம் எதுக்குடா நம்மள பார்த்து இதை சொல்றாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், தேவையில்லாம நம்மள எதுக்கு வந்து கிளறாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இந்த ஒரு சில ஃபேக்டர்ஸை நம்ம டாமினேட் பண்ண விட்டோம் அப்படின்னா லூசர் யாரு? நம்ம தான். அப்போ இந்த மோட்டிவேஷனோ இந்த கரேஜோ இந்த ஒரு தைரியமோ நம்ம வெளியில இருந்து தேடாம நமக்குள்ள I am enough, நான் பண்றது எனக்கு போதும், நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு நல்ல ஃபோக்கஸ்ல தான் போறேன், இதுதான் என்னுடைய கோல் அண்ட் நான் அதை சாதிப்பேன் அப்படிங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யாரு போடுற நெகட்டிவிட்டியோ, யாரு கிரியேட் பண்ற டிமோட்டிவேஷனோ இல்ல யாரு உங்களுக்கு சொல்ற எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸே ஆகாது. ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் பசங்களா. ஸோ இனிமேல இருந்து ஒவ்வொரு நாளுமே உங்க எக்ஸாம்ஸ் முடியற வளரும் just make sure that you are making yourself internally very strong, internally very supportive, and make sure that நீங்க எடுக்க போற இந்த ஒவ்வொரு thought, இந்த ஒவ்வொரு நாளுமே வந்து is going to build into something better tomorrow. Okay, so with this all the very best for your exam preparation பசங்களா. நல்லா பண்ணுங்க, நல்ல கான்ஃபிடென்ட்டா இருங்க, because confidence comes from you and you are always better than you were before. Okay, so all the best pasangla, have a nice day and do very well in your exams. See you all.